Disclaimer: This is a fictional animated story created for entertainment purposes only. This content is intended for a general audience and is not made for children. Suitable for 16 plus audiences. Thank you. ஐயோ நான் எத்தனை நாள் கழிச்சு மகேஷை பார்க்க போறேன். கோவா போய் இறங்குனோட மகேஷுக்கு பாட்டு பாடி சர்ப்ரைஸ் பண்ணணும். இது ஜாலியா இருக்கும். கோவாவும் மகேஷும் ஜாலியா இருக்கு எனக்கு. மகேஷே மௌனமா மௌனமே மகேஷா மகேஷே பேசுமா பேசினால் கோபமா மகேஷே. சரி எம்மா போவோமா? சாயங்காலமா ட்ரெயின் வரும் சொன்னோம்ல. சாயங்காலமா வருமோ சொன்னீங்களோ? ஞாபகம் இல்லம்மா. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். இங்க பாரு, அங்க போயிட்டேன்னா அம்மாக்கு அடக்கமா இருக்கணும், புரிஞ்சா? அங்க போய் ஏதாவது பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன்னு வை, அப்புறம் கோவாவும் வேண்டாம் கல்யாணமும் வேண்டாம்னு அங்க இருந்து இழுத்துட்டு வந்துடுவேன். என்னைய பத்தி உனக்கு தெரியுமில்ல? இது தெரியுமா? நான் அப்படிப்பட்ட பிள்ளையா? நான் அப்படிலாம் ஒண்ணுமே பேசவே மாட்டேம்மா. அழகா போயிட்டு அழகா வந்துடலாம். சரி வா, சாயங்காலம் தானே கிளம்புறோம். ஊருக்கு பார்த்துட்டு வருவோம். ஊர் மக்கள்லாம் கவுன்சிலரிங்க கவுன்சிலரிங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பார்த்துட்டு வந்துருவோம் வா. சரிம்மா போவோம். பாட்டு பாடவே எங்க அம்மா கேட்டுட்டாங்களோ? ஐயோ மகேஷ், உனக்கு அது நான் எவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ்லாம் பண்ணணும்னு நினைச்சு எங்க அம்மா வேற குறுக்க வந்துக்கிட்டு. சீக்கிரமா தள்ளிய தாத்தையில தாருமே தள்ள தப்பம் தருவாவ. இது பெத்தப்பா நீங்க பேசுகிறது எனக்கு ரொம்ப புரியாது. கூட ஒருக்க சொல்லுங்களா, நான் கொஞ்சம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி தான் எனக்கு புரிஞ்சிக்க முடியும். தள்ள தள்ளி தப்பம் தருவா. இல்ல இல்ல தள்ளி வள்ளி தப்புனா எப்போ வள்ளி எப்ப வருவான்னு கேட்டீல. வள்ளி எல்லாரும் வர்றதுக்கு 15 நாள் ஆகும்னு சொன்ன மாதிரி இருந்தது. அவிய எல்லாரும் கல்யாண வீட்டுக்கு போயிருக்காவ தாத்தப்பா. சரி தக்கா. சரி இது தாத்தப்பா வாரேன். தான் தப்படி தள்ளிய தாக்க தள்ளி தாரி தள்ளி தள்ளி தத்தப்பா தப்பு தண்ணிட்டேன் தள்ளி. கவுன்சிலர் கவுன்சிலர் இது யாரு? எம்மா இது தத்தப்பா அந்த ஊர்ல இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க சொந்தக்காரங்க. இவங்க நெட்டவள்ளி டீச்சர்லாம் இருக்காங்கல்ல, அவங்க சொந்தக்காரங்க போலமா. இவங்க பேசுறது எனக்கு புரியவே புரியாது. சீக்கிரம் பேசிட்டு அப்படி கிளம்பிருங்கம்மா. சொல்லுங்க. இது கவுன்சிலர் தம்மா தான் தத்தப்பா. எனக்கு பாத்தத்தை தர பாத்தா. எம்மா இல்லம்மா, அவங்க பேரு தத்தப்பான்னு சொல்லுதாங்க. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? ஐயோ மாட்டமத்தனே, மகேஷ் கூட சேர்ந்து இவ பேசுறது எனக்கு தெரியும். நான் எப்படி எங்க அம்மிட்ட சொல்லுவேன்? சரி என்ன பண்ணணும்? பைப்ல தண்ணி வரலையா? போஸ்ட்ல லைட் எரியலையா? தெரியல. பள்ளிக்கு கொஞ்சம் பணம் தடுக்கணும். தடுத்துருங்க, பள்ளிக்கு கண்டிப்பா தடுக்கணும். மறக்காம கொடுத்துருங்க, கண்டிப்பா கொடுக்கணும். கொடுத்துருவோம். நன்றி, நான் தரேன்.
என்ன டீ இவ்வளவு பணமா இருக்கு, நிறைய ரூபா இருக்கும் போல இருக்கு டீ. இது நம்ம வச்சுக்கிற சேஃப் கிடையாது. இங்க இருந்து அங்க கொண்டுட்டு போக முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதை எட்டையில கொடுப்போம். இல்லைன்னா நம்ம வந்து வீட்டுல ஒளிச்சு பத்திரமா வச்சுக்கிடுவோம். இங்க இருந்து அங்க கொண்டுட்டு போறது சேஃப் இல்ல. சரிம்மா? மலரே மௌனம்மா, மௌனமே வேதம்மா. எம்மா, இதையா நம்ம மொட்டாச்சி வீட்டுல உள்ளது எதுனா? இது என்கிட்ட கொடுத்தாலே போதும். இதெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. எல்லாரும் சொந்தக்காரங்க மாதிரிதான். அப்படியா? தாத்தா, தாத்தா. என்னம்மா போடு சக்கம்மா, தலைகீழ தொங்குது நியாயமா? சின்ன வயசுல சிகரெட்டு குடிக்கிற சித்தப்பங்கிட்டயே தீப்பெட்டி கேக்குறான். ஐயையே, தாத்தா, தாத்தா. இங்க பாருங்க, இதுல கொஞ்சம் பைசா இருக்கு. இத வள்ளிட்ட கொடுக்க சொல்லி தட்டப்பா இருக்காருல்ல, அதைய கொடுத்துட்டு போயிட்டாரா. நாங்க கல்யாணத்துக்கு கோவாக்கு போயிருவோம். கொண்டுட்டு போக முடியாது இந்த பணத்தை. வீட்டுல வச்சுட்டு போக முடியாது. நீங்க எல்லாரும் சொந்தக்காரங்க தானே, உங்க கையில ஒப்படைச்சிருந்தேன். என்ன அது பணமா? தாத்தா நான் பத்திரமா வச்சுக்கிடுவேன். தாத்தா கையில கிடைக்கிறதும் தங்க புதையல பிடிக்கிறதும் ஒண்ணுதான். நான் வச்சுக்கிடுவேன் தா. இந்தாங்க, எல்லாரும் சொந்தக்காரங்க. அப்புறம் எங்கள்கிட்ட இருக்கிறதுக்கும் உங்கள்கிட்ட இருக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டுல்ல, அதான் புடிச்சுக்கிடுங்க நீங்களே. ஆகா சரி நான் வாரேன். என்ன கடமா இருக்கு, வீட்டுல போய் பணத்தை எண்ண வேண்டியதுதான். நிறைய ரூபா இருக்க. ஐயையோ, என்கிட்டயே பணத்தை தந்தா நான் ஊத்துவேனா குளிப்பேனா? ஐயோ. எப்படியா பணத்தை இவர்கிட்ட கொடுத்தாச்சு. நம்ம கையில இருக்கிறத விட அவிய சொந்தக்காரங்க கையில இருக்கிறதான் நல்லது. வா, நம்ம போய் ஊரை பார்த்துட்டு அப்படியே போய் கிளம்புவோம். ஆமாம்மா, சீக்கிரம் கிளம்புவோம். சீக்கிரம் கிளம்பதில்ல, நாங்க வச்சு சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? கையை பிடிச்சு காரக்காரன் இழுத்து ஊரை கூட்டு வந்துருவேன். என்னைய ட்ரெயின்ல முறுக்கி அவமானப்படுத்தின அவிய கூடயே ஏன் தங்கச்சி சம்மந்தம் வைக்க? அவள்கிட்ட நான் படிச்சு படிச்சு சொல்லுதே, அவன் கேட்க மாட்டேக்கா. இதை எப்படியாவது நம்ம முறிக்கணும். அதெல்லாம் பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஏய் யூ ஷட் அப். நாங்க இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படுற? அவிய இல்லாம ஆக்கிடலாம். எனக்கு தர வேண்டிய மரியாதை மொத்தம் அந்த பத்திரக்காளியால போயிட்டு, இதை இப்படியே விட்டா சரி வராது. இங்க வா. வேற மோரெல்லாம் ரெண்டாவது வச்சுக்கலாம். இங்க பாருங்க, நம்ம முதல்ல வெரி குட் ஐடியா. நான் உனக்கு எப்பவுமே துணையா இருப்பேன். அது மட்டும் போதாது, அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒழிச்சலாம். அப்பு நான் உன்கிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன். என்ன வள்ளி உனக்கு பிரச்சனை? வந்ததுல இருந்து நொய்யி 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 நான் அரைச்சிக்கிட்டே இருக்கேன். இங்க பாரப்பு, உங்க அம்மைக்கு மட்டும் நிறைய ரூபாய்க்கு பட்டு புடவை வாங்கி கொடுத்துருக்க. எனக்கு ஒண்ணுக்காவது துணியா வாங்கி தந்திருக்க. இப்பமே என்ன அந்த கடைக்கு கூட்டிட்டு போய் கூட ஒரு பட்டு வாங்கிட்டா. இங்க பாரு வள்ளி, எங்க அம்மா தான் நான் சொல்லுக பேச்ச கேட்டு எனக்கு ஏத்த மாதிரி இருக்காவ. நீ பாரு, நான் ஒண்ணு சொன்னா நீ ஏழா செய்ய. அப்படி நான் உனக்கு அடங்கி போயெல்லாம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் தானே உனக்கு பொண்டாட்டி. எனக்கு கூட வாங்கி தராம உங்க அம்மைக்கு கூட வாங்கி கொடுத்துருக்க. ஒழுங்கு மாதிரி எனக்கு வாங்கி தரியா இல்லையா? உனக்கு வாங்கி தர முடியாது. இருக்க முடிஞ்ச இங்க இரு, இல்லைன்னா கிளம்பி போய்கிட்டே இரு. சும்மா போட்டுக்கிட்டு ஒரு மனுஷனை பைத்தியக்காரன் ஆக்கிட்டு இருக்க வள்ளி. நீ கிளம்பு. நீ கோவா வேண்டாம், ஒரு ஓவா வேண்டாம் உனக்கு. நீ ஊருக்கு கிளம்பி போ. கல்யாணத்தை முடிச்சுட்டு என் பிள்ளைல எங்க அம்மையும் கூட்டிட்டு நான் வரேன். ஒரு பொண்டாட்டி எனக்கே மரியாதை தர மாட்டேங்க. ஈவம்லாம் ஒரு புருஷனை ஒண்ணுக்காவத்தவே கேவலப்படுத்திட்டு போறத பாரு. வெளியில அவ்வளவு பேர் இருக்கா, இவன் என்னைய அசிங்கப்படுத்திட்டு போறான். டெக்கரேஷனுக்கு நீ சொன்ன அதே நம்பருக்கு போன் பண்ணி கேட்டேன் சொக்கு. அவரு 2,80,000 ரூபாய் கேட்காரு. டெக்கரேஷனுக்கு 2,80,000 ரூபாவா? ராசமலை, இங்க எல்லாமே விலை கூட தான். நம்ம ஊர்ல 2,000 ரூபாய், இங்க 7,000 ரூபாய் கேட்பாவ. 2 லட்சம் ரூபாய்க்கு நம்ம ஊர்ல மண்டபத்தை எடுத்து கல்யாணத்தையே முடிச்சிருக்கலாம். நீ டெக்கரேஷனுக்கு மட்டுமே 2 லட்சம் ரூபா கொடுக்க. பேசாம அவ்வளவு பேரையும் ஊர் பக்கம் கிளப்பி அங்க போய் கல்யாணத்தை எடுப்பா சொக்கலிங்க. இது நமக்கு நஷ்டம்ல. டெக்கரேஷனுக்கே இவ்வளோனா மண்டப செலவு எவ்வளோ இருக்கும்? மண்டப செலவு 3 லட்சம் ரூபா. வேற என்ன பண்ண? இது எங்க சொந்த ஏரியா வாய்மூச்சி. கண்டிப்பா எங்க அம்மா இங்கதான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி வச்சிருக்காவ. கண்டிப்பா இங்கதான் பண்ணி ஆகணும். ஏ முருகா,
ஏம்மா இது என்னது ஒரு கணக்கா எகிரிட்டு போகுது. சொக்கலிங்க அவசரம் வேண்டாம், கிளம்பி ஊர் பக்கம் போய் கல்யாணத்தை பண்ணுவோம். இப்படியே போயிட்டு இருந்த கல்யாணத்துக்கே கோடிக்கணக்காக போல இருக்கு. நீ எதுக்கு அதெல்லாம் பார்த்து வருத்தப்பட்டு இருக்க, பேசாம இரு. என்ன சொக்கலிங்க நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? இப்படி போட்டு கல்யாணத்துக்கு தெண்டு செலவு பண்ணணுமா? ஐயோ. ஒன்றும் இல்லை, டெக்கரேஷனுக்கு நான் தந்த நம்பருக்கு நீ ஃபோன் பண்ணிட்டியா? இது அப்படி நீ பார்த்துக்கோ. சாப்பாடு பூச்செலவெல்லாம் நான் பார்த்துக்கிடுதே. பூக்கு என்னெல்லாம் பண்ணுவேன் இல்லை நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டேன், சரியா? சரி சொக்கலிங்க, அப்போ நீ அவியல்கிட்ட பேசு, நான் இங்கே பார்த்துக்கிடுதே. வேற ஏதாவது வீட்டில் உள்ளவியலுக்கு ஏதாவது பார்த்து இது பண்ணணுமா? நகையில் ஏதாவது சொன்னாவளா? எதா இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிரு சொக்கு, மான பிரச்சனையாகும். நீ நானும் என்னதான் நண்பனாக இருந்தாலும் ஊர் பார்க்கும்போது கேவலப்படுத்தி போட்டுருவானுவோம். ராசமலா, இதுக்கு மேலே நீ பேசிக்கிட்டே இருந்தா அடிச்சு போடுவேன். போ போய் வேலையை பாரு. ஸ்மைல் ஸ்மைல். ஏக்கா சிரிட்டி அக்கா. மாமா சிரிங்க. ராஜ் ஸ்மைல். சும்மா இருங்க, எனக்கு சிரிப்பா வருது. பெர்ஃபெக்ட். போட்டோகிராஃபர் மாமா, எனக்கு அந்த மாமாவை தூக்கி பிடிச்ச மாதிரி சிரிப்பு போட்டாருங்க. நீங்களே நல்ல நல்ல போஸ் கொடுக்கீங்களா? பேசாம எல்லா இதுலயும் உங்களையே கூட்டிட்டு போயிடலாமா? அவன் நல்ல போஸ் கொடுப்பான். போட்டோகிராஃபர் மாமா, என்ன இதைய கூட வச்சு ஒரு போட்டோ எடுங்களா? சீக்கிரம் வாழ, அவியலுக்கு கால் வலிக்கும். நடிக்கிற பார்ட்டி எங்க அக்காகாரி நடிப்பு. அவியலுக்கு கால் வலிக்குமா? இவ சீக்கிரம் வாங்க. சி போட்டோகிராஃபர் மாமா, இதே போஸ்ல எங்க மூணு பேரும் சேர்த்து ஒரு போட்டோ எடுங்க. சி நல்ல ட்ரெஸ் ஆது போட்டுட்டு வர. இவரு செட்டி நிக்கர் போட்டுருக்கா, அசிங்கமா இருக்கு. ஒண்ணுல ஓகே, ஸ்மைல் ஸ்மைல். சூப்பர், பெர்ஃபெக்ட். இது எதுக்கு அழுதுட்டு போறாங்க? லே தள்ளி போய் நில்லாமல ஒரு போட்டோ எடுக்க விடலங்க. போட்டோ சுட்டு எங்களுக்கா உனக்கா? எடுங்க, நல்லா இருங்க. என்ன டீ? ஐயே, அழுதுட்டு போறியே. ஒன்னு இல்லட்டி போவாங்கோ, போய் வேலையை பாருங்க. நெக்ஸ்ட் பாஸ். எதுக்கு டீ சண்டை போட்டாவளா? தெரியலக்கா. சரி வாங்க, நம்மள போய் போட்டோ எடுத்துட்டு வருவோம். ஹலோ, ஒரு நிமிஷம் ஹெட்செட் வச்சுட்டு வரேன், பட்ஸ் வச்சுட்டு வரேன் காதுல. யாரு? ஹலோ, யாரு? தள்ளி தாத்தா தாத்திய தள்ளி தப்படி தரட்ட தள்ளி. யோ தத்தப்பா, நீலாம் ஒரு ஆளையா? ஒன்முக்கா என்ன சோறு போட்டு வளர்த்தேன், பணத்தை வாங்கிட்டு இப்படி போயிட்டேன்ல. ஒன்னால நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் தத்தப்பா. வீட்டு நடப்பக்கம் வந்துடாதியோ, காலை அறுத்து போட்டுருவேன். ஆளு மோரே பேரு. நான் கடன்பட்டு நஷ்டப்பட்டு சின்ன பின்னமாய் சீரழிச்சு நிற்கிறது காரணம் எல்லாம் நீர் தான். இனிமேல் என் கண்ணை முழிச்சிடாதியோ. உமக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. தத்தப்பா குத்தப்பா சித்தப்பான்னு வீட்டு நடக்க வந்துடாதியோ. தள்ளி தப்படி தள்ளாத தள்ளி. தான் தந்தது தப்புன்னு தனக்கு தெரிஞ்சு தான் தனத்தை கவுன்சிலர் தட்ட தடுத்திருக்கேன் தள்ளி. தன்னை தனிச்சிரு தள்ளி. என்னது, பணத்தை கவுன்சிலர்கிட்ட கொடுத்துருக்கியா? மன்னிச்சிருன்னு இப்போ வந்து போய் சொல்லாதியோ. மறுபடி என்ன இல்லாமக்காதியே தத்தப்பா. கடவுள் சத்தியமா தள்ளி, தான் தார்ல தான் தரக்கேன். ஊர்ல தான் இருக்கேரா? என்ன தத்தப்பா நீர் போனவையும். தள்ளி தாரி தள்ளி, தன்னை தனிச்சிரு தள்ளி. யோ மன்னிச்சிரியா, போனவையும் மனசா. என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லுதாரு. ஊர்ல தான் இருக்காரு, பணத்தை கொடுத்துட்டாரு. ஐயோ இறைவா, நான் என்ன செய்வேன்? எனக்கு எப்படிதான் அவரை பார்த்து இந்த பணத்தை வாங்க வைக்க? கடவுளே.